ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் காலையில் வச்ச ஒயிட் ரைஸ் இருந்தது, நெல்லிக்காய் சாதம் இருந்தது. அம்மாட்ட கேட்டேன், ஒயிட் ரைஸுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். அம்மா சாம்பார் வச்சுரு அப்படின்னாங்க. சாம்பார் மட்டும் வச்சா நமக்கு தொண்டையில் இறங்கவே இறங்காது. அதுக்கு சைட் டிஷ் ஏதாவது வேணும். சைட் டிஷ் இருந்தால் தான் சாப்பாடு உள்ளேயே இறங்கும். இல்லைன்னா சாப்பாடு தொண்டையில் போய் நின்றுக்கிட்டு உள்ளே போகவா வெளியே வரவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நான் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, தங்கச்சி எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். சைட் டிஷ் இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கவே இறங்காது. அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சமையலில் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். நான் செய்கிற சமையல் ஒழுங்காக வந்துடணும்டா ஆண்டவா அப்படின்னு. நானுமே அதே கேட்டகரி தான். எனக்குமே சமையல்லாம் அவ்வளோவா வராது. அம்மா சொல்லி கொடுத்தத வச்சு ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன். அதுலேயுமே சாப்பாடு வச்சுருவேன், சாம்பார், புளிக்குழம்பு கூட வச்சுருவேன். இந்த ரசம் மட்டும் சுத்தமாக எனக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னதான் பண்ணாலும், என்னதான் பொருள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாலும் அந்த டேஸ்ட்டு மட்டும் எனக்கு வரவே வராது. ஆனால் எங்கள் பாட்டி வைக்கிற ரசம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டாலும் ஒழுங்கான ரெசிபி சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிறுதா ரைசிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய்.